ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு ஆதிரா ஜங்ஷனில் கடை ஸ்டைல்லையே கெட்டி பக்கோடா எப்படி செய்கிறதுன்றதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். டேஸ்ட் கொஞ்சம் கூட மாறாதுங்க. இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதே டேஸ்ட்டில் கிடச்சிரும். அதுக்கு நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு முழு பல் பூடு எல்லா பல்லையும் உரித்து பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். 4 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அது போக சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 200 கிராம் அளவுக்கு அதை உரிச்சிட்டு முகனைகளை நறுக்கிட்டு பொடி பொடியாக நறுக்கி கையாலேயே இப்படியே பிசறி போட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகி சுவையாக இருக்கும். அடுத்தது மசாலாக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் சோம்பு, இதோட நாம் 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவை சேர்த்துக்கணும். கடலை மாவு நல்ல தரமான கடலை மாவாக வாங்கிக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கட்டிகள்லாம் இல்லாமல் கையாலேயே நல்லா பெசரி விடுங்க. அப்படியே அடியிலேருந்து வெங்காயம் அந்த நம்ம போட்ட மசாலா பொருட்கள் எல்லாம் மேலே வர்ற மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா சூடாக இருக்க கடலெண்ணெயில் நான் 6 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. லேசாக அந்த சூடு ஆரமும் திரும்ப கைகளாலேயே அப்படியே பெசரி விட்டிங்கன்னா எண்ணெயோடு சேர்ந்து பாருங்கள் கடலை மாவோட கலரே எவ்வளோ அழகாக மாறி இருக்கு. அடுத்து நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரில் உள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படியே பிணையணும். ரொம்பலாம் தண்ணி தேவைப்படாது. ஏன்னா உங்களுக்கு மாவு லேசாக பிடிச்சா அப்படி பதமாக இருக்கிற அளவுக்கு பிணைஞ்சா போதுங்க. ஊடால நம்மளுக்கு பொரிச்சிட்டு இருக்கும்போது உணர்ந்துச்சுன்னா அப்போ லேசாக தண்ணி தெளித்து பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தியும் மாவை பிணையாதீங்க. இந்த மாதிரி உதுப்பி விட்டால் பெரிய பெரிய துண்டுகளாக விழுகிற மாதிரி பிணைஞ்சா போதும். இப்போ கடாயில் கடலெண்ணெய் ஊற்றி பொரிக்க போகிறனால அது ரொம்ப பொங்கும். அதனால் ஒரு துண்டு புளியை போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் ரொம்ப பொங்காது. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி உதுப்பி உதுப்பி நீங்கள் போடுங்க. பெரிய துண்டுகள் இல்லை சின்ன சின்ன துண்டுகளாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ மாவை இந்த பதத்துக்கு தான் நீங்கள் பிணையணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம், சிறு தீ, தேவைப்பட்டால் நம்ம ஹையில் வச்சுக்கலாம். அந்த பபிள்ஸ்லாம் அடங்கி வந்ததுக்கப்புறம் நீங்கள் பக்கோடாவை வெளியே எடுத்து நல்லா ஆற வச்ச பிறகு உங்களுக்கு நல்ல வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இதோட நீங்கள் கருவேப்பிலையை பொரித்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஆதிரா ஜங்ஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.